வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு முடக்கத்தான் கீரை ரசம் எப்படி செய்யலான்னு சொல்லி காட்டுறேன். இதுதான் முடக்கத்தான் கீரை. இது ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது வாய்வு தொல்லை, மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டாங்கனாக்கா ரொம்ப சரியாயிடும். அதுக்காக இது ரொம்ப நல்ல ஒரு கீரை. அடுத்து பார்த்திங்கனாக்கா இது நம்ம ரசம் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இந்த கீரையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோட சாரெல்லாம் நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரசம் செய்கிற மாதிரியே தான் கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து அதுக்கு தேவையான 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அடுத்து பூண்டு நச்சு வச்சுருக்கேன், மிளகுத்தூள், சீரகத்தூள் எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை, உப்பு, 2 மிளகாய் எடுத்திருக்கேன், கடுகு உளுந்து தாளிக்க எண்ணெய் நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம இந்த கீரையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதை நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா தண்ணியெல்லாம் சாறு இறங்குற அளவுக்கு எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா தாளிக்கிறது செய்யலாம். இப்போ இன்னொரு தாச்சி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் போடுறேன். அடுத்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சோன்னே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய், கருவேப்பிலையும் மிளகாயும் போட்டிருக்கேன். அடுத்து பூண்டு, சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி அதை சேர்த்துக்கலாம். இந்த கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் புளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். இந்த கீரை கொஞ்சம் கசப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த கீரை தண்ணி இருக்குல்ல, நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த முடக்கத்தான் கீரை சாறை சேர்த்துக்கலாம். இதோட அடுத்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா முடக்கத்தான் கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அந்த வாய்வு தொல்லை இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இது சரியாயிடும். மூட்டு வலி இருக்கவங்களுக்கும் சரியாயிடும். ஸோ இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.